வணக்கம் தமிழ் உறவுகளை, நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரே போட்டியில் தல தோனியின் மொத்த சாதனையையும் முறியடித்த ரோஹித் சர்மா. இந்தியா 125 வருட சாதனை வெற்றி. அதாவது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக அதனுடைய சொந்த மண்ணில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா இன்னிங்ஸ் தோல்வியை சந்தித்தது. அதனால் தங்கள் நாட்டில் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை முதல் முறையாக வெல்லும் வாய்ப்பை இழந்த இந்தியாவை ஒயிட் வாஷ் செய்யும் முனைப்புடன் ஜனவரி 3ஆம் தேதி கேப்டவுன் நகரில் துவங்கிய இரண்டாவது போட்டியில் டாஸை வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பேட்டிங் செய்வதாகவும் அறிவித்தது. இருப்பினும் இந்தியாவின் தரமான பந்து வீச்சுக்கு தாக்குப்பிடிக்க முடியாத அந்த அணிக்கு வெறும் 55 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக கெயில்வேரின் 15 ரன்கள் எடுக்க இந்தியா சார்பில் முகமது சிராஜ் 6 விக்கெட்டுகளும், பும்ரா மற்றும் முகேஷ்குமார் தலா 3 விக்கெட்டுகளையும் எடுத்தார்கள். இதனையடுத்து தொடர்ந்து களமிறங்கிய இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா 39 ரன்களும், சுப்மன் கில் 36 ரன்களும், விராட் கோலி 46 ரன்களும் எடுத்ததால் ஒரு கட்டத்தில் 153 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகள் என்ற நிலையில் இருந்தது. ஆனால் அடுத்த 11 பந்துகளில் ஒரு ரன் கூட எடுக்காமல் 6 விக்கெட்டுகளை எடுத்தது இந்தியாவை 153 ரன்களுக்கு சுருட்டிய தென்னாப்பிரிக்கா சார்பில் அதிகபட்சமாக ரபடா, நூகினிகிடி, நான்ட்ரே பார்க்கர் ஆகியோர் 3 விக்கெட்டுகளையும் எடுத்தார்கள். அதன் பின் 98 ரன்கள் பின்தங்கிய நிலையில் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா மீண்டும் தரமான இந்தியாவின் பந்து வீச்சுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் போராடியது. 176 ரன்களுக்கும் ஆல் அவுட் ஆனது. இந்த அணிக்கு கடைசி போட்டியில் விளையாடிய கேப்டன் டீன் எல்கர் உள்ளிட்ட முக்கிய பேட்ஸ்மேன்கள் ஏமாற்றத்தை கொடுத்த நிலையில் அதிகபட்சமாக ஏடன் மார்க்கர் மட்டும் அதிரடியாக விளையாடி சதம் அடித்து 106 ரன்களையும் குவித்து இருந்தார். தென்னாப்பிரிக்காவை இன்னிங்ஸ் தோல்வியிலிருந்து ஏடன் மார்க்கரம் காப்பாற்றினார். அதே போல இந்தியா சார்பில் அதிகபட்சமாக ஜஸ்பிரீத் பும்ரா 6 விக்கெட்டுகளையும், முகேஷ்குமார் தலா 2 விக்கெட்டுகளையும் சாய்த்தார்கள். இறுதியில் 79 என்ற சுலபமான இலக்கை துரத்திய இந்தியாவுக்கு ஜெய்ஸ்வால் 6 பவுண்டரியை விளாசி 28 ரன்கள் விளாசிய நிலையில் நல்லதொரு துவக்கத்தையும் கொடுத்தார். அதே போல பர்கர் வேகத்திலும் அவுட் ஆனார். அவரை தொடர்ந்து வந்த சுப்மன் கில்லும் அதிரடியாக விளையாட முயற்சித்து 10 ரன்களில் ரபடா வேகத்தில் அவுட் ஆனது போல விராட் கோலியும் 12 ரன்களில் மார்க்கோ யான்சன் வேகத்தில் வீழ்ந்தார். இருப்பினும் மறுபுறம் நிதானமாக விளையாடிய ரோஹித் சர்மா 17 ரன்களும், ஸ்ரேயாஸ் ஐயர் 4 ரன்கள் எடுத்ததால் 80 ரன்கள் எடுத்த இந்தியா 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியையும் பெற்றது. இந்த வெற்றியால் 13 வருடங்கள் கழித்து சவாலான தென்னாப்பிரிக்கா மண்ணில் முதல் முறையாக 1-1 என்ற கணக்கில் இந்தியா ஒரு டெஸ்ட் தொடரை சமன் செய்து உள்ளது. கடைசியாக தல தோனி தலைமையில் 2010-11ஆம் ஆண்டு அன்று 1-1 என்ற கணக்கில் தொடரை சமன் செய்திருந்த இந்தியா அதன் பின் சந்தித்து வந்த தொடர் தோல்விகளை நிறுத்தி குறைந்தபட்சம் சமன் செய்து தலை நிமிர்ந்து உள்ளது ரசிகர்களை மகிழ்ச்சியடைய வைத்து உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.